போய் இட்டுன்னு வந்துட்டான். சரி இதுக்கு மேல்ட்டு கூட திருந்தி இருப்பான்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தான். மறுபடியும் ஒரு 3 மாதம் குடிக்காம இருந்தான். குடிச்சிட்டு மறுபடி இவன் வந்து நைட்டில் ஓடியாந்துடுவா. இவன் ஒரு பைத்தியக்காரச்சி. இவன் நைட் ஆயிடுச்சுனாக்கா புருஷன் வேணும்னுட்டு இவன் மெத்தையில் படுத்துக்கு போயிட்டான்னா அங்கே வந்து படுத்துட்டு வந்துட்டு வெடிய கிளம்பி ஓடிடுவான். அவன் வந்து ஜாயின் ஆனதுலேருந்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். பசங்களை கவனிக்காத இவன் ஏன் அங்கே ஓடியாரான்றது தான் எனக்கு. வந்தாலும் வாழ்க்கையை பிடிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடணும், எதுவும் கிடையாது. இருக்கிறத தூக்கி போகிறதுக்கு எதுக்கு ஓடியாரணுமா என்கிட்ட? இருக்கிறது பூரா வாரின்னு போயிடும். ஒரு ஏன் சாப்பிட்ற ஏனத்தை கூட விட மாட்டான். வீட்டில் சாப்பிட்ற தட்டு கூட இன்னைக்கு 2 எடுப்பா, நாளைக்கு 2 எடுப்பா. எடுத்து தூக்கி இங்கே வைப்பா, அங்கே வைப்பா, தூக்கி ஓடி ஆத்தாவட்ட வச்சுட்டு வந்துடுவான். அவங்க அண்ணன் ஒரு வாத்தியார், அவ கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, இவ ஒருத்தி தான். இவ 3 வருஷம் காலேஜ் படித்த பொண்ணு தான் இவ. அந்த அறிவு இருக்காதா அவளுக்கு? ஒரு குடும்பன்ற ஒரு சிந்தனை இருக்காதா? ஏமா எல்லாத்தையும் திருடுவா. அக்கம் பக்கம் எல்லாம் இவளை பார்த்தாலே ஒருவங்க கூட மதிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எனக்கு மரியாதை கிடையாது இவங்களால. இவங்க பிள்ளைங்கள அவங்க பார்த்துக்கினாக்கா என்னால் விட்டா போதுன்னு நினைக்கிறேன். என் தம்பிங்க எல்லாம் வந்துட்டு ஏன் திருடுறாங்க? அது அந்த ஃபோபியா இருக்கும்.